Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமமே மகிமைப்படுவதாக. தேவன் நல்லவர். ஆகவே நாங்கள் ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாங்கள் கடந்து செல்வோம். நாங்கள் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே எங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையினால் எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தி எடுத்த ஓட்டத்தை ஆண்டவரே உமக்கு பிரியமாயும் உண்மையாகவும் ஓடி முடிக்க கற்றுத்தருகிற நல்ல கர்த்தரே, உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ராஜா, இந்த வேளையை ஆசீர்வதியும். ராஜா, உங்களுடைய சத்தத்தை கேட்க கிருபை செய்தாலும் இயேசுவின் இனிய நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் அநேக காரியங்களை நமக்கு கற்றுத்தருகிறவராக இருக்கின்றார். இன்றைக்கு ஒரு விசேஷித்த காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். 2 ராஜாக்களின் புத்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேசையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றார். ஆகவே இங்கே ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது ஒரு ஸ்திரீ அங்கே ஒரு தீர்க்கதரிசி தன்னுடைய வீட்டிற்கு வருகிறார் என்பதை அறிந்து அவருக்கான ஆயத்தங்களை செய்கின்றார். அதன் செய்கின்ற பொழுது எப்படி செய்கின்றார்? எங்களுடைய ரூமில் வந்து அவர் நித்திரை கொள்ளலாம் என்று அவள் நினைக்கவில்லை. அவருக்கென்று ஒரு தனிய ரூமை அதுவும் மேல் வீட்டில் கட்டுகிறார், மெத்தையிலே கட்டுகிறார். அப்படி கட்டி அந்த வீட்டிலே அவர் தங்கக்கூடியதாக என்ன நடக்கிறது என்றால், ஒரு மேசை, அடுத்தது கட்டில், மேசை, நாற்காலி, குத்து விளக்கு, இவ்வளவும் வைக்கப்படுகிறது. அதாவது ஒரு ஊழியக்காரன் தன்னிடத்தில் வருகிறான் என்கின்ற பொழுது அங்கே அவர்களிடத்தில் ஏற்படுகிறதான காரியங்களை பாருங்கள். அந்த ஊழியக்காரனுக்கு வேண்டிய சகல காரியங்களையும் தான் செய்து முடிக்க வேண்டும் என்று அதற்குரிய ஆயத்தங்களை எல்லாம் செய்து அவரை வரவேற்கின்றார். அப்படியாக கர்த்தருடைய பிள்ளைகள் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும்? தேவனோடு கூட இப்படியாய் தேவன் நம்முடைய வீட்டுக்கு வருகிறார், தேவனுடைய ஊழியக்காரன் வருகிறார். இந்த நிலையிலே நம்முடைய காரியங்களை நாங்கள் நினைத்து காரியங்களை செய்ய பழக வேண்டும். உண்மையாகவே தேவனுடைய ஊழியக்காரன் தான் வந்தான். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்தார்? அங்கே அந்த ஸ்திரிக்குள்ளே இந்த காரியங்களை எல்லாம் ஏற்படுத்தினார். அவர் தங்குவதற்கு ஒரு கட்டில், அங்கே ஒரு மேசை, அங்கே ஒரு நாற்காலி, அது மாத்திரமல்ல ஒரு வெளிச்சம் கொடுக்கிறதுக்கான ஒரு குத்து விளக்கு, இவ்வளவு காரியங்களையும் அங்கே ஒழுங்காக செய்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது ஏனென்றால் தேவனுடைய ஊழியக்காரர் எல்லா காரியங்களையும் செய்யக்கூடியதாய், தனித்திருந்தாலும் அவர்களுக்குரிய காரியங்களை செய்து கொடுக்கக்கூடியதாய் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒழுங்குகளை ஏற்படுத்துகின்றார். அப்படி ஒழுங்குகளை ஏற்படுத்துகின்ற பொழுது அதற்கு உண்மையாகவே அந்த ஸ்திரீ இணங்கி இந்த காரியங்கள் அனைத்தையும் அவள் செய்து முடிக்கிறார். அவை நாங்கள் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் 29வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். அவர்கள் அவரை நோக்கி நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். இவர் யார் என்று நமக்கு தெரியும், எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமென். இயேசு கிறிஸ்துவை அவருடைய சீஷர்கள் சந்தித்து அவர்கள் பேசிக்கொண்டு போகின்ற பொழுதுதான் இந்த காரியம் நடக்கின்றது. அப்படி நடக்கின்ற பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவரை வீட்டுக்கு அழைக்கிறார்கள். அதாவது கர்த்தரை வீட்டுக்கு அழைத்து இந்த காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். அதாவது கர்த்தர் தங்களோடு வந்து தங்க வேண்டும். ஹல்லேலூயா. இதைத்தான் அங்கே ஸ்திதி என்ன செய்து வைத்தால், அங்கே ஊழியக்காரன் வருகின்றார் என்ற பொழுது இந்த காரியத்தை ஒழுங்குபடுத்தினார். எப்படி? அவர் வந்து தங்கி நித்திரை செய்து போக வேண்டும். எத்தனை பேருக்கு விருப்பம் இயேசு வந்து நம்மோடு நித்திரை செய்கிறது?
ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. அந்த அளவுக்கு தேவனுடைய பிள்ளைகள் தேவனை குறித்ததான காரியங்களிலே ஒரு வாஞ்சையும் ஒரு விருப்பமும் ஒரு மேன்மைப்படுத்துறதான ஒரு காரியங்களும் நமக்குள்ளே காணப்பட வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் சந்திக்கிறது சாதாரண ஆட்களை அல்ல, இயேசுவை. ஹல்லேலூயா. ஊழியக்காரரை சந்திக்கின்ற பொழுது நாங்கள் ஊழியக்காரரை உண்மையாகவே நாங்கள் எப்படியாக நாங்கள் மதிக்கிறோம், எப்படியாக நாங்கள் நடத்துகிறோம் என்பதையெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார் என்று நமக்கு தெரியும். ஊழியக்காரருக்கு எதிராக செய்கிற காரியங்களையும் கர்த்தர் பார்க்கிறார். ஆனால் இவைகள் எல்லாத்திலும் அங்கே பாருங்கள், அவர் தன்னை ஆயத்தப்படுத்தி அந்த தன்னுடைய நிலையிலே எப்படியாவது அவருக்கின்ற காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும். அதோட இன்னொன்று என்ன சொன்னார், அந்த வசனத்தை முதல் வசனத்தை வாசிங்க வசனத்தை நாங்கள் வாசிச்ச வசனத்தை, நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி, மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி, அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேசையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றார். அப்ப ஆண்டவர் வருவார் என்ற எதிர்பார்ப்பு இருக்குது. ஊழியக்காரன் தன்னிடத்தில் வருவார், தங்குவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த அளவுக்கு நாங்களும் கர்த்தருடைய பிள்ளைகளை வரவேற்கிறதிலும் ஊழியக்காரரை வரவேற்கிறதிலும், அது மாத்திரமல்ல இயேசு வருகிறார் என்ற உணர்வோடு கூட அந்த காரியங்களை செய்கிறவர்களாய் அவர்கள் மாறிவிடுகிறார்கள். தேவன் வருகின்ற பொழுது, தேவனுடைய ஊழியக்காரன் வருகின்ற பொழுது யாரோ ஒருவர் வருகிறார், எலியாடா இந்த மாதிரி இருந்து பேரண்ட்டு யோசிச்சு பாருங்க, நல்ல பெரிய தாடியும் அவர் மனுஷரே அவரை காட்டிருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர் திடீரென்று வருவார், திடீரென்று மறைந்து விடுவார். அப்படித்தான் அவருடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் அவர் கர்த்தருடையவர் என்றால் கர்த்தருடைய ஊழியக்காரன் வருகின்ற பொழுது கர்த்தர் அங்கே வருகிறார். ஹல்லேலூயா. ஆவே அதனாலே தான் அந்த பெண் இந்த காரியத்தை செய்து வைக்கிறார். அவருக்கென்று தங்குறதுக்காக இந்த காரியங்களை செய்து வைக்கிறார். என்ன செய்து வைத்திருக்கிறார்? கட்டிலை ஆயத்தப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, கட்டிலோடு விட்டு விடவில்லை, அங்கே ஒரு மேசையையும் வைத்தார். இயேசு வந்தால் அவர் வந்திருந்து ஓட்டு போகலாம், அவர் நம்ம போல வேதம் வாசிக்க போகிறார். ஆனால் அங்கே அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார்கள் என்றால் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் வருது. அங்கே மேசை வைக்கப்பட்டது, கர்த்தர் அதிலே தங்களோடு இருந்து காரியங்கள் செய்ய வேண்டும் என்று அந்த எதிர்பார்ப்பு அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. ஆனபடியால் தான் என்ன செய்தார்கள், அவருக்கு ஒரு மேசையை ஆயத்தப்படுத்தி தேவன் வருகின்ற பொழுது அதை பாவிக்க வேண்டும், ஊழியக்காரன் வருகின்ற பொழுது அதை பாவிக்க வேண்டும். நாம் சாதாரணமானவர்கள், ஆனால் இயேசு வருகின்ற பொழுது அதை ஆண்டவர் பாவிக்க வேண்டும் என்று நினைக்கிறதான அந்த காரியம் இருக்கிறது, அது மிக உயர்ந்தது. ஹல்லேலூயா. தேவன் அதை பாவித்து சில காரியங்களை அங்கே அவர்களுக்கு விளங்கப்படுத்த விரும்புகின்றார். ஏனென்று கேட்டால், நாங்கள் சர்வசாதாரணமானவர்கள் தான், ஆனால் தேவனோ எங்களிடத்தில் வருகின்ற பொழுது எப்படி என்பதை நாங்கள் பார்ப்போம். 3ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 20வது வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். ஒரு சொல்லியிருக்கா, போஜனம் என்றுதான் இருக்கு. ஹல்லேலூயா. ஆகவே தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்றார், அவர்கள் தன்னோடு கூட போஜனம் பண்ணுவார்கள். இது நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஆண்டவர் வருகிறார் என்றால் நான் ஊழியக்காரன் கொடுக்க அந்த ஆண்டவரோட நானும் இருந்து சாப்பிடுறேன். ஹல்லேலூயா. ஊழியக்காரனை சர்வசாதாரணமாக நாங்கள் நினைக்க கூடாது. என்றால் கர்த்தருடைய தூதன் அவர் வருகின்ற பொழுது, அவர் இந்த காரியங்களை எல்லாம் நாங்கள் செய்கின்ற பொழுது கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஒரு ஊழியக்காரனுக்காக அல்ல, கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்தி கர்த்தரை முன்னிறுத்தி இந்த காரியங்களை நாங்கள் செய்கிறதுனாலே அங்கே அவருக்கென்று ஒரு மேசை ஆயத்தப்படுத்தப்படுகிறது. அந்த மேசையிலே கர்த்தரோடு கூட அவர்களும் போஜனம் பண்ணும்படியாய் இந்த காரியங்கள் செய்யப்படுகிறது. ஆகவே நம்மிடத்தில் வருகின்ற பொழுது ஒருவர் வருகிறார், ஒரு ஊழியக்காரன் வருகிறார் என்றால் அவருக்குரிய காரியங்களை நாங்கள் செய்கின்ற பொழுது அவர் ஊழியக்காரர் தானே என்ற நிலையிலே அல்ல, அவரோடு வருகிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவரோடு சேர்ந்து நாங்கள் உணவருந்துறது, போஜனம் பண்றது எல்லாம் என்ன, கர்த்தருடைய
கிருபை அது. நாம் நினைக்க இயலாது. ஆண்டவரோட நாங்கள் சாப்பிட முடியுமா? ஆனாலும் இப்ப சாப்பிடுறோம். எப்போ? திருவிருந்திலே. எங்கே சாப்பிடுகிறோம்? திருவிருந்திலே அவரோடு இணைந்து நாங்களும் காரியங்களை செய்கிறோம். ஆகவே திருவிருந்து கூட ஒரு சர்வசாதாரணமான காரியம் இல்லை, அது மிகுந்த மகிமையான காரியம். அதிலே நாங்கள் பங்கு கொள்கின்ற பொழுது பயத்தோடும் பக்தியோடும் நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இயேசு அங்கே இருக்கிறார், இயேசு அங்கே நிற்கிறார், இயேசு அங்கே பிரதிஷ்டை ஆகின்றார். அவரை நாங்கள் பார்க்கிறோம், அவருக்கு வணக்கம் செலுத்துகிறோம், அவரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், அவரை முன்னிறுத்துகிறோம். இந்த நிலைமைகள் எல்லாம் எங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். நான் என்ற விருப்பத்துக்கு வந்து திருவிருந்திலே பங்கு கொள்றதல்ல, திருவிருந்து பக்தியோடும் பயத்தோடும் பங்கு கொள்கிற ஒரு இடம். ஏனென்றால் கர்த்தரோடு நாங்கள் இணைந்து கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஆனபடியால் தான் அங்கே அந்த சகோதரி என்ன செய்தால், ஒரு மேசியா ஆயுதப்படுத்தினார். ஏனென்றால் கர்த்தரோடு இணைந்து அந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக. ஆகவே இப்படியாக கர்த்தர் நமக்கு சில காரியங்களை செய்து வைத்திருக்கிறார் என்றால், நாங்கள் கர்த்தரோடு இணைந்து ஜீவிக்கிறதான அந்த ஜீவியத்துக்குள்ளே உண்மையாகவே நாங்கள் கர்த்தரோடு கூட இணைந்து வாழ வேண்டும். அப்படி நாங்கள் வாழுகின்றது கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். ஒரு ஊழியக்காரன் நினைக்கக்கூடாது, கர்த்தர் என்னிடத்தில் வருகிறார், கர்த்தர் என்னுடைய தேவைகளை சந்திக்க. அது அந்த அந்த சாப்பாட்டு வேளையில நாங்கள் அநேக காரியங்களை கதைப்போம் தானே. அப்ப நாங்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு சொல்ல வேண்டியதை எல்லாம் சொல்லி கர்த்தருடைய காரியங்களுக்குள்ளே நாங்கள் எங்களை ஈடுபடுத்துவோம். அதே நேரத்திலே கர்த்தருடைய கிருபையை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். எங்கள் வீட்டிலே வந்து தேவன் எங்களோடு கூட விருந்துண்ணுகிறார் என்றால் அது சாதாரணமான காரியம் அல்ல. இப்படியாய் கர்த்தர் சில காரியங்களை நமக்கு வேதத்திலே அங்கே அந்த காரியத்துக்கூடாக விளங்கப்படுகிறார். ஆகவே இப்படியாக வந்து கர்த்தரோடு இணைந்து கொண்ட அவர்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்கள் யோசிக்க வேண்டும். நாங்கள் வாசிக்க கேட்போம். லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 39-40 வாசிக்க கேட்போம். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆகவே அங்கே செய்யப்பட்டதான அந்த காரியம் என்ன? நாற்காலி வைக்கப்பட்டது என்னதுக்காக? அவர்கிட்ட படிக்கிறதுக்கு. ஆறுட்ட இயேசுவிட்ட நாங்கள் படிக்கிறதுக்கான காரியம். அங்கே அவர் என்ன செய்கின்றார்? அங்கே மாத்தாள் என்ன செய்கிறார்? அவருடைய பாதத்தருகே இருந்து அங்கே தேவன் சொல்லுகிறதை கவனித்துக் கொண்டார். அடுத்த வருஷம் தேம் வாசிக்க. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். நாங்கள் சில வேளையில இந்த காரியத்தை கொஞ்சம் கூட யோசிப்போம். உதவி செய்யறதானே சரியான வேலை. ஆனா இவ உதவி செய்ய போவில்லை. ஏன்னா இவைகள் எல்லாவற்றிலும் மேலான கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறது. அந்த வசனத்தை நாங்கள் விளங்கிக் கொள்கிறது. அந்த வசனத்தினாலே உரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக் கொள்கிறது. ஆனபடியால் தான் கர்த்தர் என்ன சொல்லுகின்றார்? வாசிங்கோ அடுத்த வசனத்தையும். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். எது? கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறது. ஹல்லேலூயா. நாங்கள் அப்படியாகத்தான் நாங்கள் ஒவ்வொரு ஞாயிறு தோறும் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு அதற்குள்ளா எங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் எங்களை சரி செய்து கொள்கிறோம். தேவனுக்கு பிரியமானவர்களாய் மாற்றிக் கொள்கிறோம். இப்படித்தான் கர்த்தருக்கு நாங்கள் வாழ்ந்தால் அவருக்கு பிரியமாயிருக்கும் என்பதை நாங்கள் அறிந்து அந்த காரியங்களுக்குள்ளாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சும்மா அந்த ஆள் நடுவே சத்தம் போட்டு கொண்டிருக்கும், அதை போய் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களான்னு உங்களுக்கு சொல்லலாம். நமக்கும் சொல்லியிருப்பாங்க முந்தி. ஆனால் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார்.
ஹல்லேலூயா. அதிலே தான் கவனம் இருக்க வேண்டும். ஊழியக்காரன் பேசுகிறதல்ல, ஊழியக்காரன் ஊடாக தேவன் நம்மோடு பேசுகிறார் என்ற அந்த உறுதி நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆகவே தேவனுடைய கிருபையை நாங்கள் சர்வ சாதாரணமாய் தள்ளிவிடக்கூடாது. ஆண்டவர் பேசுகிற வார்த்தைக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து அந்த வார்த்தைக்குள்ளாக எங்களை விட்டு நாங்கள் வாழ வேண்டும். அப்படி வாழுகின்ற பொழுதுதான் தேவனுடைய திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறோம். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், நீ கவலைப்படாதே அம்மா, நீ கவலைப்படுறதிலும் பார்க்க மரியாள் தனக்கு தன்னை விட்டு எடுபடாத நல்லதொரு பங்கை தெரிந்து வந்தார். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறதிலே நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும். அதுதான் முக்கியமானது. அவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களோடு பேசி அவர்களுடைய அலுவல்களை முடித்து போட்டு நான் கர்த்தரோடு இருக்கிறவர் கர்த்தரோடு இருக்க வேண்டியதுதான். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு முக்கியம் கொடுக்கவில்லை, கர்த்தருக்கு முக்கியம் கொடுக்க வேண்டும். கர்த்தரோடு இருந்து காரியங்களை செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுதுதான் நாங்கள் கர்த்தரை நாங்கள் முக்கியப்படுத்துகிறோம், கர்த்தருக்கு மரியாதை கொடுக்கிறோம், கர்த்தரோடு இணைந்து ஜீவிக்கிறோம். சில வேளையில நம்ம இப்ப எல்லாம் அநேகமான ஆட்கள் ஜெபிச்சு கொண்டிருந்தா டெலிபோன் வந்தா தொடவே மாட்டார்கள். ஏன்? தொடர்பு அங்க யாரோட? கர்த்தரோட. ஆனபடியால் இந்த டெலிபோனுக்கு நான் கவனம் செலுத்த வேண்டும் என்று இல்லை, கர்த்தரோடு கூட இணைந்து கர்த்தருடைய காரியங்களை செய்கிறதிலே தான் என்னுடைய கவனம் இருக்க வேண்டும். ஆகவே என்னுடைய கவனம் ஆண்டவரோடு கூட இருக்கிற இந்த நேரத்திலே வேறு ஒன்றிலேயும் நான் தலையிட மாட்டேன், தொடர்பு கொள்ள மாட்டேன். அதுக்காக நான் திரும்பி ஜெபத்தை விட்டு போக மாட்டேன். ஹல்லேலூயா. இந்த அளவிற்கு கர்த்தரோட எங்களுக்கு ஒரு உறுதியான உண்மையான உணர்வும் பிடிப்பும் கர்த்தருக்குள்ளா எங்களுக்கு ஏற்பட்டிருந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்றார்? நல்ல பங்கை அவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அப்படியாக நம்மையும் கர்த்தர் பாராட்டுவார், நல்ல பங்கை நாம் தெரிந்து கொண்டோம் என்று. ஆகவே இப்படியான ஒரு நிலைக்குள்ளாய் கர்த்தர் அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாய் சில காரியங்களை ஆண்டவர் எழுதி விட்டுட்டு போவார். நாம் தான் ஆண்டவரோட இருந்து, ஆண்டவரே இது என்ன, இங்கே என்னது குத்து விளக்கு, அங்கே என்னதுக்கு மேச, அவர் வந்து படுக்கிறதுக்கு ஒரு கட்டில். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. காரியங்களை நமக்கு அவர் தெளிவாக விளங்கப்படுத்துகிறவராக இருக்கிறார். அடுத்ததாக இருந்தது என்ன? குத்து விளக்கு. அந்த குத்து விளக்கின் வெளிச்சத்தினாலே தான் அநேக காரியங்களை நாங்கள் இந்த உலகத்திலே முதல் வெளிச்சம் இல்லாவிடில் ஒன்றும் இல்லை. இருட்டென்றால் ஒன்றையும் நாங்கள் பார்க்க முடியாது. ஆனால் அங்கே வெளிச்சத்தை கொடுக்கும்படியாய் குத்து விளக்கு ஒன்று ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த குத்து விளக்கினூடாக கர்த்தர் என்னத்தை வெளிப்படுத்துகிறார்? வாசிக்க கேட்போம். சங்கீதம் 119 நானும் பார்க்க வேண்டும். 135 ரைட். வெளிச்சம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும், என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே நான் வசனத்தை பார்க்கிறதோ, வசனத்தை கேட்கிறதோ, வசனத்திலே கவனம் செலுத்துகிறதோ, என்ன நடக்கிறது? என்னை வெளிச்சத்துக்கூடாக வழி நடத்துகிறது. ஹல்லேலூயா. இருளில் இருந்த ஜனங்கள் மீது வெளிச்சம் பிரகாசித்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக நமக்கு வந்தார். அவர் வந்தபடியால் அவருக்கு கூடாக நாங்கள் இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லா காரியங்களையும் நாங்கள் அறிந்து கொள்ளவும் கர்த்தரோடு இணைந்து நடக்கவும் அது எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தது. எது? வசனம். ஹல்லேலூயா. ஆகவே வசனத்துக்கூடாக நாங்கள் நடக்கின்ற பொழுது நாங்கள் வெளிச்சமான பாதையிலே நடக்கிறோம், இருட்டிலே நடக்கவில்லை. இருட்டிலே நடந்தால் நாங்கள் எல்லாரும் அதமாய் போய்விடுவோம். ஆனால் கர்த்தரோ என்ன செய்தார்? நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறி, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறி, வெளிச்சத்துக்குள்ளே வாழவும் வழிநடத்தப்படவும் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆகவே அப்படியான ஒரு கர்த்தரோடு கூட தான் நாங்கள் இணைந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை குறித்ததான காரியங்களிலே கவனம் செலுத்த வேண்டும். எதையும் நாங்கள் சிம்பிளாய் விட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் தேவன் நம்மை நேசிக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் நம்மை தேடி வருகிறவர். ஹல்லேலூயா. தேடி வருகிற தேவனை நாங்கள் எந்த விதத்தில் பார்க்கிறோமோ தெரியாது. ஆனால் அங்கே நாங்கள் அந்த காரியங்களுக்குள்ளே உறுதியாய் கடந்து சென்று ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தேவனோடு இன்னும் நெருங்கி அவரோடு உறவாட எங்களை ஒப்பு கொடுத்து காரியங்களை செய்ய வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் அந்த ஆசீர்வாதங்களை,
அதற்குரிய காரியங்களை நாங்கள் இழந்து போய்விடுவோம். அப்படி இழக்காதபடிக்கு தான் சின்ன சின்ன காரியமாக இருந்தாலும் கவனித்து நாங்கள் நடக்க ஆயத்தப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். அப்படி ஆயத்தப்படுத்தப்படுவோமா இருந்தால் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்மை மூடிக்கொள்ளும். அவை தேவனுடைய திட்டம். ஒரு சின்னனாய் இருந்தாலும் அங்கே தேவன் அநேக காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஆகவே வெளிச்சத்தின் பிள்ளைகள் இடற மாட்டார்கள். ஹல்லேலூயா. வெளிச்சத்தின் பிள்ளைகள் சரியான பாதையில் நடப்பார்கள். வெளிச்சத்தின்மே இந்த உலகத்துக்கு முக்கியமானது. ஆகவே கவனமாக இருந்து கர்த்தரோடு இணைந்து நடக்கிற நாங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் நிதானித்து ஒவ்வொன்றிலும் கர்த்தர் எங்களோடு எண்ணத்தை பேச விரும்புகிறார். இப்படியே நம்முடைய காரியங்களை நாங்கள் ஆயத்தமாக்கி கொண்டு போவோமா இருந்தால் அநேக காரியங்களை நமக்கு தேவன் வெளிப்படுத்துவார். நாம் அந்த காரியங்களை விளங்கிக் கொள்வோம். அதனூடாக கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்ததான காரியங்களிலும் இன்னும் ஒரு பங்கு நமக்கு பிடிப்புண்டாகும். நாங்கள் இன்னும் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் உண்மையாகவே வாஞ்சித்து விரும்பி நாங்கள் அதை ஆராய்வோம். அப்படி ஆராய்கின்ற பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அவருடைய வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கின்ற பொழுது ஏனோ தானோ என்று வாசிக்காமல் கொஞ்சம் நிறுத்தி ஆண்டவரோடு கொஞ்சம் வாசித்து முடித்து போட்டு, என்ன ஆண்டவரே எனக்கு சொல்ல விரும்புகிறீர், இதை எப்படி நான் விளங்கிக் கொள்வது, என்ன காரியம் என்று நாங்கள் தான் ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும். அப்படி கேட்கின்ற பொழுதுதான் அவர் காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். ஆகவே கர்த்தர் என்று நமக்கு தந்த சாப்பாட்டிற்காக நான் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அவர் விசேஷித்த உணவை இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிறார். சின்ன உணவாக இருந்தாலும் திருப்தியான உணவு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆகவே நாங்கள் ஜெபம் பண்ணி நாங்கள் மீதி காரியங்களுக்குள்ளே கடந்து செல்வோம். நாங்கள் கர்த்தரை துதிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உங்களை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். பரிசுத்தரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் ராஜா உங்களுடைய கிருபையின் கரங்களுக்குள்ளாய் எங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வல்லமை எங்களை மூடிக்கொள்ளட்டும் ராஜா. உங்களுடைய மகிமை எங்களை மூடிக்கொள்ளட்டும் ராஜா. உங்களுடைய வார்த்தையினால் எங்களோடு பேசிய தேவனே, உங்களை உயர்த்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, உங்களுடைய மகிமைக்குள்ளாக நாங்கள் வழி நடத்தப்பட, உங்களுடைய வார்த்தையினூடாக நாங்கள் நிலைநிறுத்தப்பட, உங்களுடைய வார்த்தையினாலே உமக்கென்று செய்கிற காரியங்களை அறிந்து செய்ய எங்களுக்கு கற்றுத்தருகிற நல்ல கர்த்தரே, உங்களுக்கு நன்றி 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 என்று சொல்கிறோம். இயேசுவே, உம்முடைய சமூகத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எங்களிடையே செய்யப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் எங்களிடையே வருவதாக ராஜா. உம்முடைய வார்த்தையை நீங்கள் மகிமைப்படுத்தியதற்காக நன்றி ராஜா. உம்முடைய சித்தம் எங்களிடத்திலே செய்யப்பட்டதற்காக நன்றி ராஜா. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வார்த்தைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை வழிநடத்தும். இன்னுமாய் உம்முடைய காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளவும் விளங்கிக் கொள்ளவும் எங்களுக்கு கிருபை செய்தருளும். இயேசுவின் இனிய நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் நாங்கள் வழமை போல நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். முதல் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். அவருடைய தேவைகளை சந்திக்கவும், அவர்கள் செய்கிற காரியங்களை ஆசீர்வதித்து கொடுக்கவும் நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தின் தேவனே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்த தேவனே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. glory glory to the Lord. thank you Jesus. ஆண்டவரே, இந்த வேளையிலும் உங்களுடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, உங்களுடைய கிருபைக்குள்ளாய் எங்களுடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்துகிற தேவன். அவர்கள் கையெட்டி செய்கிற காரியங்களை ஆசீர்வதியும் ராஜா. அவர்களை ஆசீர்வதித்து காத்து வழி நடத்தும் ராஜா. ஆண்டவரே, அவர்கள் கையெட்டி செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதித்து கொடுக்கிறதற்காய் நன்றி என்று சொல்வோம். விசேஷமாய் அவர்களுடைய போக்கையும் வரத்தையும் பாதுகாத்து அள்ளும் ராஜா. இயேசுவே, உடைய கிருபையின் கரங்களுக்குள்ளாய் அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும் ராஜா. ஆண்டவரே, மக்கள் செய்கிற காரியங்களை ஆசீர்வதியும் ராஜா. ஒவ்வொரு காரியத்திலும் உடைய கரம் கூட இருந்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஊழியங்களை ஆசீர்வதித்து கொடுத்தாலும் ராஜா. ஊழியங்களிலும் உடைய கரம் கூட இருந்தவர்களை தாங்கி வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த வேளையிலும் ராஜா உம்முடைய கிருபையின் கரங்களுக்குள்ளாய் அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே, பிள்ளைகளினுடைய திருமணங்களுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. அந்த காரியத்திலும் உம்முடைய கரம் கூட இருந்து எல்லாவற்றையும் செவ்வியாய் செய்து முடித்து ஆசீர்வதித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். தேவனே, நீர் நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர். உம்முடைய கிருபையின் படியே எங்களுக்கு இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா காரியங்களையும் செவ்வியாய் செய்து முடித்து தருகிறதற்காக நன்றி என்று சொல்கிறோம். உம்முடைய நாமத்தை எங்கள் குடும்பங்களிலே மகிமைப்படுத்துவதற்காக நன்றி என்று சொல்கிறோம். அப்பா, இந்த வேளையிலும் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. பிள்ளைகளை உடைய
கிருபையின் கரங்களுக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரும் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் நல்ல ஞானத்திலும் புத்தியிலும் அறிவிலும் நல் விவேகத்திலும் நல்ல ஆரோக்கியத்திலும் நல்ல ஆவியிலும் சிறந்து வளர்ந்து விருத்தி அடைந்து அதிகமாய் உங்களுடைய கரங்களுக்குள்ளாய் வளர்ந்து பெருக கிருபை செய்தாலும் இயேசுவின் நாமத்திலே பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி 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 என்று சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் பாடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னோடு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் என்றென்றும் எப்பொழுதும் கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒருவருடைய வார்த்தை.